என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். வாசை தெரிகிறதோ தெரியவில்லையோ, இதை பார்த்து பழகி பலன்களை எய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் யோகாசன ஆசிரியர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பார்க்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இதில் ஒரு விருப்பம் வந்து விடுகிறது. ஏன் மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடாது? கேட்கிறார்கள், தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள். எத்தனையோ பேர்களுக்கு கற்றுக் கொடுத்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்குக்கு 2 சிறார்கள், லக்ஷாய், சந்திரேஷ் 5, 8 அண்ணாநகர் குளத்தூரிலிருந்தும், ரவீந்திர பாரதி பள்ளியிலும், ஜெயகோபால் கரோடியா பள்ளியிலும் அவர்கள் படிக்கிறார்கள். இங்கே நமது அரங்கிற்கு வந்து உத்தான மச்சாசனத்தை செய்ய போகிறார்கள். இது கொஞ்சம் கடினமான ஆசனம்தான். சின்ன குழந்தைகளுக்கு இது போன்ற ஆசனங்களைத்தான் ஆரம்ப கட்டத்தில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே கடினமான ஆசனங்களை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் ஆசனம் செய்ய வேண்டிய எண்ணமே வராது. முரண்டு பிடித்து கொண்டு வராமல் இருந்து விடுவார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுங்கள். பத்மாசனத்தை கலைத்துக்கிட்டு காலை சேர்த்து படுங்கள். பத்மாசனத்தை எடுத்துரு, நீ கால் நீட்டு, காலை சேர்த்துக்கோ. இப்படி தலையை தூக்கி விடு, நல்லா தூக்கணும். கால் தூக்கு, அப்படிதான். கையை கும்பிடு, கும்பிடு, கை சேர்த்து இப்படி கும்பிடுறா. அப்படியே மெதுவாக இறக்கிடு, தலை நேராக்கு, மூச்சுழு, நன்றாக மூச்சு இழுக்க வேண்டும். தலையை மடக்குவதால் தலைப்பகுதிக்கு, கழுத்து பகுதிக்கு இரத்த ஓட்டமானது சீராக அமையும். கால் உயர்த்துவதால் அடிவயிற்று பகுதியில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். சின்ன குழந்தைகளுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படாது. மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். தலையை திருப்புங்கள், கையை கும்பிடு, அப்படி வச்சுக்கோ. இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இவைகளைத்தான் கழுத்தை திருப்பி வச்சுக்கோ, காலை கழுத்தை எடுக்காத. ஆரம்ப கட்டத்தில் காலை தூக்க முடியாவிட்டால் காலை பிடிச்சிக்கலாம். காலை பிடிச்சிக்கடா. என் அருமை பெரியோர்களே, சிறார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். சின்ன குழந்தைகளுக்கு இது போன்ற ஆசனங்களை கொடுத்தால்தான் நாளாவட்டத்தில் சற்று கஷ்டமான ஆசனங்களையும் செய்ய விரும்புவார்கள். 5இல் விளையாதது 50இல் விளையாது என்று சொல்வார்கள். சின்ன குழந்தைகள் வளையும் தன்மை உடையது. உடல் பிஞ்சு போன்று இருக்கும். அதனால் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய வயது. அதனால் கடினமான ஆசனங்களையும் செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்துவிடும். ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுத்து இதிலே ஒரு ஆர்வத்தை அவர்களுக்கு நாம் உண்டாக்க வேண்டும். அப்போ தான் இந்த கலைக்கே அவர்கள் வருவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு புரியாத வயது. இந்த ஆசனம் செய்தால் என்ன நன்மை, என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏதோ பயிற்சி கொடுக்குறாங்க, இதுக்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கும்லாம் தெரியாது. நாம் தான் அவர்களை இதை செய்ய வைத்து அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்படாத பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வராமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியவான்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.